வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பும் எச்சரிக்கையும். 2025 டிசம்பர் 20 சனிக்கிழமை அதிகாலை 4:30 ஆய்வறிக்கை. இலங்கையில் கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, நிலச்சரிவு, புயல் இவையெல்லாம் உலக வானிலை மாதிரிகள், உலக வல்லரசுகள் அறிவிக்கும் முன்பே இப்படியும் நடக்கலாம் என்று கடுமையாக எச்சரிக்கை கொடுத்து அதன்படியே நடந்தேறி கற்பனைக்கும் எட்டாதபடி இருந்ததை கற்பனை செய்து அறிவித்து முன்னறிவிப்பு செய்து உங்கள் வாழ்நாளிலேயே பார்த்திராத ஒரு நிலச்சரிவை நாடெங்கும் ஏற்பட போகிறது. நாடெங்குமே அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட வேண்டி இருக்கும். உங்களை எங்கே செல்ல சொல்வது என்று தெரியவில்லை. நிலம் சரியும், வெள்ளம் பாதிக்கும், மேடும் மூழ்கும், எல்லாம் பல இடங்களில் நாம் பல வகையில் எச்சரிக்கை கொடுத்தோம். அது நடந்தேறி இருக்கிற நிலையில் அடுத்தடுத்த மழைகளுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை கொடுத்து அடுத்தடுத்த மழையெல்லாம் நிலச்சரிவு, நில வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நில வெடிப்புக்குள் மழைநீர் புகுந்தால் நிலம் சரிய வாய்ப்பு இருக்கிறது. வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே மக்கள் வசிக்க வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தோம். அதே போல கடந்த 16, 17ஆம் தேதி வந்த நிகழ்வு 18, 19 தேதிகளில் இலங்கைக்கு 18ஆம் தேதி நிறைய மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் நிலச்சரிவை ஏற்படுத்தியது. அப்பொழுதே சொல்லியிருந்த அணைகளின் தண்ணீரை குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள், பாதியாக வைத்துக் கொள்ளுங்கள். மழை பொழியும் பொழுது திடீரென்று உபரி நீர் திறக்கும் பொழுது உபரி நீர் செல்லும் வழித்தடத்திலும் மழை இருக்கும். அது ஏற்கனவே வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆகவே அப்பொழுது அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் வெள்ள பாதிப்பு நடந்து கொண்டிருக்கூடிய மழை வழித்தடத்தில் இந்த மழையும் தண்ணீரும் செல்லும் பொழுது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அணை நீரை சற்று குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். ஆகவே நம்மை பொறுத்த வரைக்கும் விவசாயம் மற்றும் உற்பத்தி என்பது மிக முக்கியம்தான். நாட்டின் பொருளாதாரத்திற்கு, அதுவும் இலங்கை போன்ற பொருளாதாரத்தில் மீண்டு வரக்கூடிய நிலையில் மிக உன்னிப்பாக செய்யப்பட வேண்டியதாகத்தான் எல்லாம் இருக்கு. தண்ணீரும் வேண்டும் விவசாயத்திற்கு. காய்கறிகள் எல்லாம் மிகவும் உற்பத்தி குறைந்திருக்கிற நிலையில் வெளிநாட்டு ஏற்றுமதி இருந்தால்தான் பொருளாதாரம் ஏற்படும். ஆகவே ஏற்றுமதி இல்லாவிட்டாலும் நம் தேவைக்காவது இப்பொழுது காய்கறிகள் வேண்டும் என்று இருக்கும் பொழுது இப்பொழுது உணவு தானியத்திற்கும் தண்ணீர் வேண்டும் என்பதனால நாம் அதை திறந்து விடுவதற்கு சற்று யோசிக்கிறோம். ஆனால் சூழ்நிலை இந்த மாத இறுதியில் மழை பொழிவை அதிகம் கொடுப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கு. இப்பொழுதே வான்கதவுகள் திறக்கப்பட்டு நிறைய அனைத்து ஆறுகளிலுமே வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அணைகள் சற்றெல்லாம் திறக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கு கடுமையாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளம் வடிந்து சற்று இடைவெளி கொடுக்கும் 2 நாளைக்கு. இப்போ இன்றைக்கு எங்கே மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மழை கிட்டத்தட்ட ஓய்ந்திருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் கூட கண்டி, அம்பாறை, ஹம்மந்தோட்டா, காலி, கோட்டை இதன் இடைப்பட்ட சுற்றுவட்டார பகுதிக்கு அனுராதபுரத்திற்கு தெற்கே உள்ள பகுதி கொஞ்சம் மழை இருக்கும் ஆங்காங்கே. ஆனால் பாதிக்கும் மழை இல்லை. சுமார் ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும், 50 மில்லிமீட்டருக்குள்ளே இருக்கும் மழை. இந்த இடத்துலையும் இருக்கும் 50 மில்லிமீட்டர் வரைக்கும், 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இந்த ஒரு சில இடம் என்பது அந்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் என்ன ஆகும்? அப்போ அச்சுறுத்தல் தானே. ஆகவே அதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை என்பதை தான் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரி, 20ஆம் தேதி இப்படி இருக்க 20ஆம் தேதி இரவில் அம்மந்தோட்டா காலியில் இடைப்பட்ட பகுதியில் கனமழை இருக்கு, தெற்கு பகுதி. இப்படி இருக்கிற நிலையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதியும் மழை இருக்கும். இன்றையில் பாதி தான் நாளை இருக்கும். இன்றைக்கு 50 மில்லிமீட்டர் எதிர்பார்க்கிறோம், நாளைக்கு அது 30 மில்லிமீட்டராக இருக்கும், 3 சென்டிமீட்டராக இருக்கும். ஆக 3 சென்டிமீட்டர் கூட சில இடங்களை பாதிப்பை ஏற்படுத்தும் வெடிப்புகளுக்குள்ள தண்ணி புந்தா. அதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நிலச்சரிவை ஏற்படுத்தக்கூடிய இடத்துங்களில் நிவாரண முகாம்கள் பார்த்து கொள்ளணும். அதாவது தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்டு, பொறியாளர்களை கொண்டு நிலம் சரியுமா, மழை இந்த அளவுக்கு ஒரு 25-50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும், கரைந்தால் எங்கே போகும், சரிந்தால் எங்கே போகும், இந்த மழைப்பொழிவு இந்த வெடிப்புக்குள் நுகர்ந்தால் எப்படி சரியும், எது சரி, இதெல்லாம் நம்ம திட்டமிடுதல் பார்த்து அதை பார்த்தால் கூற முடியும் எப்படிப்பட்டவையாக இருக்கிறது என்பதை நாம் அதை ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும். அதே போல அனைத்துமே பாலங்கள்,
அனைத்து எல்லாமே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்கு தகுதியானவையா என்பதையெல்லாம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வரக்கூடிய திங்கட்கிழமை எப்படி மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே போல லேசான மழை தான். ஆனால் நிகழ்வு எங்கும் போகல, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தான் இருக்கு. ஆனால் குளிர்காற்றை கொண்டு வரும் அளவில் இருகாற்று இணைவு இல்லாமல் மேக உற்பத்தி இல்லாமல் இருக்குமே தவிர மேக உற்பத்தியும் கூட இருக்கும். ஆனால் மழை என்பது குறைவாக இருக்கும். ஆனால் மழை ஒரு 5 சென்டிமீட்டர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு 3 சென்டிமீட்டர் இருக்கும். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய 23ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல மழை கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். 24ஆம் தேதி மீண்டும் மழை பொழிவை தொடங்கிடும். 24ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு 25ஆம் தேதி மேகமூட்டம்னு சொல்லியிருந்தோம். இலங்கைக்கு 24ஆம் தேதியே மேகமூட்டம், 24ஆம் தேதியே மழை பொழிவை தொடங்கிட்டோம். திரிகோணமலை மற்றும் வடக்கு இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கிழக்கு மாகாணங்களுக்கு 24ஆம் தேதி பிற்பகலிருந்து மழை பொழிவை தொடக்கும். ஆனால் உடனே கொட்டி தீர்க்கிற மழை இல்லை. ஆரம்பமாக மேகமூட்டம், தூறல், சாரல், லேசான மிதமான மழை, 5 சென்டிமீட்டருக்குள்ள உள்ள மழை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். 26, 27, 28 கண்டிப்பாக கனமழையாக மாறிவிடும். 27 கனமழையாக மாறலாம், தாமதப்படுத்த வேண்டாம். கிறிஸ்மஸுக்கு அப்புறம் நீங்கள் நன்றாக வானிலையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்மஸுக்கு அப்புறம், ஆனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கோ கிறிஸ்மஸ் அடுத்த நாளோ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நிகழ்வு எங்கே இருக்கு? நிகழ்வு உருவாகி இருக்கும், தீவிரமடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கும். காற்று கிடைக்காமல் குளிர்காற்றின் பிடியில் இருக்கும். குளிர்காற்று விடுபடணும் என்ன செய்யணும்? நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள ஒரு நிகழ்வு மேற்கு நோக்கி நகரணும். அதோட தீவிரத்தன்மையை பொறுத்தும் இருக்கிறது. தீவிரம் அதிகமாயிட்டுனா குளிர்காற்றை கொடுக்காது, கொஞ்சம் லேட் ஆகும், விலகி போய்விடும். கண்டிப்பா அது 2 நாள் லேட் ஆகலாம். 27, 28 என்பது 28, 29 கூட தீவிரம் அடையலாம். ஆகவே அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது அரபிக்கடல் வழியாக குளிர்காற்றை ஈர்க்கும். நிலநடுக்கோட்டு காற்று வடக்கே போய் பிக்கப் ஆகும். அப்போ பிக்கப் ஆகும் பொழுது அது 27, 28 அல்லது 28, 29 அல்லது 29, 30 அந்த தொடங்குற நாள், அந்த நாள் 2 நாளில் இருக்குது. ஒரு 2 நாள் லேகட்டாக கூட தொடங்கலாம். ஆனால் தொடர்ந்து வானிலையை உற்று நோக்கி கொண்டே இருக்கணும். வானிலை எச்சரிக்கையை அது இலங்கை வானிலை, அதாவது புவியியல் ஆய்வுத்துறை, இலங்கையோட வானிலை ஆய்வு நிறுவனம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வானிலை அறிக்கையை உற்று நோக்கி கொண்டே இருக்கணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கிறிஸ்மஸுக்கு பிறகு மாத இறுதி நாட்களில் கண்டிப்பாக வலுவான நிகழ்வு இலங்கையை நெருங்கும். ஆனால் முதல்ல எடுப்பிலேயே நெருங்கிவிடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வரும், அப்படியே கிட்ட வந்துட்டு அப்படி விலகி போகிற மாதிரி ஆக்டிங் பண்ணும், அப்புறம் அப்படியே விலகி போயிட்டு மீண்டும் ஒரு வட்டம் அடித்து திரும்பி வரும். இப்படியே எங்கே விலகி போகிற மாதிரிகள் காட்டினாலும், விலகி போயிட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி காட்டினாலும் திரும்ப யூட்டர்ன் போட்டு திரும்ப அது இலங்கை வழியாகத்தான், தமிழ்நாடு ஊடாகத்தான் அரபிக்கடல் நோக்கி நகர வேண்டும். வேற வழித்தடம் இல்லை. வடக்கே போனால் எதிர்காற்று இருக்கு, அதுக்கு மேலே எதிர்காற்றுக்கு மேலே மேக போக 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 காற்றோட வேகம் கூட இன்னும் உச்சியில் போனால் ஜெட் ஸ்ட்ரீமு 250 கிலோமீட்டர் வேகத்தில் ஜெட் ஸ்ட்ரீம் இருக்குது. வடக்க போகவே போகாது. தமிழ்நாட்டை தாண்டி, தமிழ்நாடு கடற்பரப்பை தாண்டி வடக்க போயிடாது. சரி, அந்தமான் பகுதிக்கு போகுமா? போகாது. அங்கேயும் அந்த எதிர்காற்று பயணிக்கிறது. சரி, மியான்மர் போகுமா? போகவே போகாது. அங்கே கடும் குளிர் நிலவுகிறது, வடதுருவ குளிர் வந்திருக்கு, அங்கே போகாது. அப்போ எங்கே தான் போகும்? உருவாயிட்டுனா சுற்றிட்டே இருந்து இறுதியில் ஒரு வழித்தடம், எளியதான ஒரு வழித்தடத்தை பிடிக்கும். அந்த வழித்தடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தென் மாவட்டம், தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள். ஏன்னா எதிர்காற்று எந்த வழித்தடத்தில் இருக்குன்னா நீலகிரி வழி தெற்கு ஆந்திர பிரதேசம், அதாவது கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசம் அப்படி போகுது. எவ்வளவு? 4400 மீட்டர் உயரத்துக்கு மேலே இருக்குது. அதனால 4400 மீட்டர் கீழே வரைக்கும் அது தீவிரமடையும். அதனால சப்பையாக இருக்கும் அந்த நிகழ்வு, உயரம் இல்லாத நிகழ்வாக, ஒரு தோசை போல ஒரு சப்பையா இருக்கும் நிகழ்வுன்னு அதையும் சொல்லிட்டேன். அப்போ இது ஆந்திர பிரதேசம் வரைக்கும் கீழடுக்கில் போய் மழைப்பிடிப்பை கொடுக்கும். மேலடுக்கில் முன்னேறாவிட்டாலும் தலை தூக்காவிட்டாலும் தரையில் படுத்துக்கொண்ட ஆமை போல் சுடலும். புரியுதுங்களா? தரையில் படுத்துக்கொண்ட ஆமை போல் சுழன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு, இலங்கை பகுதி வரைக்கும் அது அப்படியே ஒடிசாவிற்கு கடலோரத்திற்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். இப்படியே ஊடுருவி போகும்பொழுது அங்கே மழைப்பொழிவு குறையும், வட்டமடித்திருந்து பிறகு இறுதியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி மீண்டும் இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு வழியாகத்தான் அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதில் மாற்றமில்லை. இதுக்கு தான் நம்ம ஜனவரி 5 வரை டைம் கொடுத்துருக்கோம். அப்போது அது போகிறதுக்கும் நின்று இருக்கிறதுக்கும் எல்லாம் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு எல்லாம் டைம் எடுத்துக்கும், 1 வாரம் எடுத்துக்கும், சரியாக 1 வாரத்தை எடுத்துக்கும். ஆக 1 வாரம் மிரட்டலாகவே இருக்கும். 26ஆம் தேதிக்கு மேலேயே மிரட்டல் தான்.
ஜனவரி 5 வரைக்கும். சரி, ஆனால் நிறைய மழை இருக்கும். கரை கடக்கக்கூடிய நாள் 2-3 நாள் எடுத்துக்கும். நகரம் 2-3 நாளைக்கு மழை தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்ம 5ஆம் தேதி வரை எடுத்து கொடுத்துருக்கோம்னா அருகிலே வந்துடும், எப்போ வேணாலும் வட்டம் அடித்துட்டு உள்ளே போகும். அது 3 நாள் நிறைய மழைப்பொழிவை தரும் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு. அதனால முன்னெச்சரிக்கை தொடரட்டும். இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை வேணும். மழை தான், காற்று இருக்காது, நம்ம சொல்லிட்டோம், உயரக்கூடாது. ஆனால் இன்னும் ஒன்று சொல்றீங்க இல்லைங்க, ஒரு சின்ன காற்று சுழற்சி நேற்று மாலத்தீவில் இருந்தது. ஒரு கிராமத்தில் நேற்றைக்கு இலங்கையில் இல்லத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தி. புரியுதுங்களா? நாம வார்த்தைகளை காற்றுன்னு சொன்னா மக்கள் அச்சப்படுவீங்கிறதுனால சொல்றேன். நீங்கள் உங்களுடைய புரிதலுக்காக. ஆனால் இதில் புயல் கிடையாது, புயல் காற்று இல்லை, மழை தரக்கூடிய நிகழ்வு. ஆனால் அறவே காற்றே இல்லாமல் இருக்காது. புரியுதுங்களா? ஒரு நிகழ்வு, ஒரு காற்று சுழிச்சினாலே ஒரு மழை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுனால கொஞ்சோண்டு காற்றாவது இருக்கும். அது இலங்கை கடந்து தென்தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும். அரபிக்கடல் போதும் முன்னாடியே மேற்கு தொடர்ச்சி மலைக்கிட்டே முற்றிலுமாக செயலிழக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். இறுதியில் நிறைய மழைப்பிடிப்பு இருக்கிறது. இலங்கைக்கு தான் அச்சுறுத்தல் மழை. முன்னெச்சரிக்கை இந்த ஜனவரி 5 வரை இந்த நிகழ்வாலும், ஜனவரி 10 26 வரை ஒட்டுமொத்த இலங்கைக்கும், அதுக்கப்புறம் தென் மாகாணங்களுக்கு, வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஜனவரி 26க்கு அப்புறம் குறைஞ்சிரும். ஆனால் பிப்ரவரி 15 வரைக்கும் தென் மாகாணங்களுக்கு மழை இருக்கும். இலங்கையோட தென் மாகாணங்களுக்கு பிப்ரவரி 15 வரையும், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஜனவரி இறுதி வரையும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.